இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைக்க உள்ள அனுர பதவி விலகவும் தயார் என பகிரங்க அறிவிப்பு. 2026 ஆண்டில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட வீதி விபத்துகள் பதிவு. தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள், அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். நிலத்தடி நீர்வள திட்டங்களை பாதிக்கும் கருத்துக்களை ஏற்க முடியாது, ஆளுநர் விசனம். யாழ் ஆணைக்கோட்டையில் வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தல். டெங்கு மரணங்கள் 68 உயர்வு. யாழ்ப்பாணத்தில் மூளைச்சாவடைந்தவர்களின் சிறுநீரக தானத்தை வலியுறுத்திய விழிப்புணர்வு நடைபயணம். மனித கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த யாழில் புதிய செயலணி ஸ்தாபிப்பு, மாவட்ட அரசாங்க அதிபர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதை அறிந்துள்ளேன், ஜனாதிபதி. கஞ்சிப்பாணி இம்ரானின் கைது நடவடிக்கை குறித்து போலீஸ் தரப்பு வெளியிட்ட தகவல். செம்மணியில் 3ஆம் கட்டத்தின் 51 நாளில் 321 எண்புக்கூடுகள் அடையாளம். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கொழும்பில் விசேட கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டின் அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு தனது அதிகாரத்தை பயன்படுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனது நிர்வாக அதிகாரமோ அல்லது எங்களிடம் உள்ள இந்த அதிகாரமோ அரசியலமைப்புக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப்படாத அரசியலமைப்பு திருத்தங்களின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டியிருந்தது. நீங்களும் பதவி விலக வேண்டியிருக்கும் என சட்டத்தரணிகளால் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. நான் பதவி விலக தயாராகவே உள்ளேன். மக்களின் ஆணையை மீறி ஆட்சியில் இருக்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆபத்தை ஏற்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆபத்துகள் இல்லாமல் மாற்றம் நிகழும் என்று நான் நினைக்கவில்லை. மாற்றம் எப்போதும் ஆபத்துகளுடன் ஏற்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1 மணித்தியாலங்கள் வரை நீடித்துள்ளது. இதன்போது நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லையை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து கருத்துக்கள் குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளித்தார். நீதியை நிலைநாட்டும் செயல்பாடானது நீதிமன்றங்களால் மட்டுமே இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது விசாரணைகள், வழக்கு தாக்கல், நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும் என்றார். அதன்படி அந்த செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனித வளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையில் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 93 சந்தேக நபர்களை இலங்கைக்கு திருப்பிக் கொண்டு வருவதற்காக இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான எஃப் பூட்லர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் 2024, 2025 மற்றும் இந்த ஆண்டில் இந்த சிவப்பு அறிவிப்புகள் மூலம் 38 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கூடுதலாக போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீட்டின் மூலம் மேலும் 35 முக்கிய குற்றவாளிகள் இலங்கைக்கு திருப்பிக் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவித்தார். நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் நிலங்கள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான ஒரு சிறப்பு திட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதன்படி சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கான ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக 2024 ரூபாய் 1490 மில்லியனும் 2025 ரூபாய் 1549 மில்லியனும் கோரப்பட்டுள்ளது. படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அதனோடு தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளனர் என பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நீதிபதிகளின் காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளார்கள். நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் அவ்வளையிலாவது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அதனூடாக தம்மை பாதுகாத்துக் கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கியவர்கள் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. நீதித்துறைக்கு எதிராக செயல்பட்டால் அதன் பாதிப்பு எவ்வாறானதாக அமையும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒருபோதும் செயற்பட போவதில்லை. படுகொலைகள், ஊழல், மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதனால் அந்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து விசாரணை அதிகாரிகள் மீதும் நீதித்துறை கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் என்றார். நிலத்தடி நீர்வளத்தை பாதுகாக்கும் நோக்கில் பல மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை பாதிக்கும் வகையிலான கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நேர்முகாமைத்துவத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் இறுதிச் செயலமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய ஆளுநர், யாழ்ப்பாண குடாநாட்டின் குடிநீர், விவசாயம், மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி ஆகிய அனைத்தும் நிலத்தடி நீர் வளத்துடன் பிரிக்க முடியாத வகையில் பின்னி பிணைந்துள்ளது. எனவே நிலத்தடி நீரை பாதுகாப்பது ஒரு சுற்றுச்சூழல் நடவடிக்கை மட்டுமல்ல, மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கும் தேசிய பொறுப்புமாகும். இந்த திட்டத்தினூடாக நிலத்தடி நீர் கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதுடன் நிலத்தடி நீரின் அளவு மற்றும் தரம் தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியாக பதிவு செய்யும் நவீன கண்காணிப்பு முறை உருவாக்கப்பட்டுள்ளவை, மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மீள்நிரப்பு நடவடிக்கைகள், பாடசாலை மாணவர்களை உள்ளடக்கிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பெறுபேறுகள் உருவாக்கப்பட்டுள்ளமை பாராட்டத்தக்கது. பல மில்லியன் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள தொண்டமெனாறு நீரேரி தடுப்பணை திட்டத்தின் பயன்கள் தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ள நிலையில் குறுகிய கால அழுத்தங்களின் அடிப்படையில் அவற்றின் நோக்கத்தை பாதிக்கும் தீர்வுகளை முன்வைப்பது பொருத்தமற்றது. எதிர்கால தீர்மானங்கள் அனைத்தும் அறிவியல் தரவுகள் மற்றும் ஆய்வுகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். நிலத்தடி நீர்வள பாதுகாப்பு என்பது ஒரு தனி நிறுவனத்தின் பொறுப்பு அல்ல. மாறாக திணைக்களங்கள், ஆய்வு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நிலையான தீர்வுகளை உருவாக்க முடியும். வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் நிறைவடைந்த பின்னரும் இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்வில் சர்வதேச நேர்முகாமைத்துவ நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதிகள், பிரதானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பிரதிநிதி, வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், விவசாய திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அதிகாரிகள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியாளர்கள், அதிகாரிகள், மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தொல்பொருட்கள் இன்றைய தினம் காட்சிப்படுத்தப்பட்டது. இதற்கமைய நாளைய தினமும் இந்த காட்சிப்படுத்தல் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியில் நமது முன்னோர் பயன்படுத்திய அரிதான பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் பலவும் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இக்கண்காட்சி ஈழத்தின் பண்டைய வரலாற்றினையும் ஆனைக்கோட்டை பிரதேசத்தின் தொன்மை சிறப்பையும் நேரில் கண்டுகொள்ளும் வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றலும் இறைவணக்கமும் இடம்பெற்றிருந்தது. அதன் பின்னர் தொல்லியல் ஆய்வு தளமானது உத்தியோகபூர்வமாக நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களது உரைகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்களது உரைகள் இடம்பெற்றன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மதகுருக்கள், வாழ்நாள் பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராஜா, தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் அனிதா சசிதரன், சண்டிலிப்ப பிரதேச செயலர் பிரபாகரமூர்த்தி, யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், கல்லணை பல்கலைக்கழக மாணவர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், மக்கள் என பலரும் கலந்து கொண்டு தொல்லியல் சின்னங்களை பார்வையிட்டுள்ளனர். நாட்டில் பதிவாகிய டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தமாக 91,059 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.98% அதாவது 48,244 நோயாளர்களுக்கு மேல் மாகாணத்திலேயே இனங்காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியாக அதிக பாதிப்பு கம்பக மாவட்டத்துக்கு ஏற்பட்டுள்ளதோடு அங்கு 19,406 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,101 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,000
16,491 நோயாளர்களும் இனங்காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,971 ஆகும். மேலும் 119 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்து டெங்கு அதிகபாய வலயங்களாக சுகாதார பிரிவினரால் பெயரிடப்பட்டுள்ளன. உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் வடமாகாண உறுப்பு மாற்று சிகிச்சை சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு நடைபயணம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. மூளைச்சாவடைந்தவர்களின் உறுப்புகளை தானமாக வழங்குவதன் முக்கியத்துவம் தொடர்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடைபயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. விபத்து ஒன்றின் காரணமாக ஏற்படும் கடுமையான தலைக்காயம் அல்லது மூளையில் திடீரென ஏற்படும் இரத்த கசிவு, மூளைச்சிதைவு போன்ற காரணங்களினால் சில சந்தர்ப்பங்களில் மூளையின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளும் நிரந்தரமாகவும் மீள முடியாத வகையிலும் செயலிழக்கக்கூடும். இவ்வாறு மூளையின் செயல்பாடுகள் முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட்டிருப்பது மருத்துவ ரீதியான உரிய பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டால் அந்த நிலை மூளைச்சாவு என அழைக்கப்படுகின்றது. மூளைச்சாவடைந்த ஒருவரின் இதயம் உள்ளிட்ட சில உறுப்புகள் செயற்கை சுவாசம் மற்றும் தீவிர சிகிச்சை உதவிகளின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடர்ந்து இயங்கக்கூடும். இதனால் அவர் உயிருடன் இருப்பது போன்ற தோற்றம் ஏற்படலாம். ஆனால் மூளைச்சாவு என்பது மீள முடியாத நிலையாகும். மூளை மீண்டும் செயல்பட செய்வதற்கான சிகிச்சை அந்நிலையில் இல்லை. எனவே மூளைச்சாவு உறுதி செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து வழங்கப்படும் தீவிர சிகிச்சையின் நோக்கம் மூளையை மீண்டும் செயல்பட செய்வது அல்ல. சட்ட ரீதியான நடைமுறைகளுக்கும் குடும்பத்தினரின் சம்மதத்துக்கும் அமைவாக தானம் செய்யக்கூடிய உறுப்புகளை பாதுகாத்து அவற்றை உறுப்பு மாற்று சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கமாக அமைகின்றது. ஒருவரின் உயிரை காப்பாற்ற முடியாத துயரமான தருணத்திலும் அவரது உறுப்புகள் மூலம் பலருக்கு புதிய வாழ்வை வழங்க முடியும். நாம் மறைந்தாலும் நமது உறுப்புகள் மூலம் இன்னொருவர் வாழட்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாகும். உறுப்பு தானம் என்பது வெறும் தானம் அல்ல. அது ஒரு மனிதன் மறைந்த பின்னரும் மற்றொரு மனிதனின் வாழ்க்கையில் தொடர்ந்தும் வாழ்வதற்கான உன்னதமான மனிதநேய செயல். உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம், மரணத்துக்கு பின்னரும் மனித நேயத்தால் வாழ்வோம். நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளதுடன் இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவுக்கு உயர்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி தற்போது நிலவும் இந்த வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சியை வரும் அக்டோபர் மாதத்திலேயே எதிர்பார்க்க முடியும் என மெரில் மெண்டிஸ் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகலை மற்றும் புலனறுவி ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதற்கமைய வெளியில் நடமாடும் போது இலகுவான ஆடைகளை பயன்படுத்தல், அவ்வப்போது ஓய்வெடுத்தல் மற்றும் முடிந்தவரை அதிக அளவில் நீர் அருந்துதல், நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்துதல் ஆகிய அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் தற்போது தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி வானிலை நிலவுகின்றது. இதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தவிர கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இருப்பினும் வரும் நாட்களில் ஒட்டுமொத்தமாக மழை வீழ்ச்சி குறையும் என எதிர்பார்ப்பதாக பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். காற்றின் நிலையை கருத்தில் கொள்ளும் போது வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் செப்டம்பர் மாதம் வரை மேலும் வறட்சியான வானிலையே எதிர்பார்க்கப்படுகின்றது. மே முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி காலத்தில் இந்த பகுதிகளில் மழை குறைவது சாதாரண நிலை என்ற போதிலும் எல்னினோ நிலை காரணமாக இது மேலும் தீவிரமடையக்கூடும். எல்னினோ நிலையின் தாக்கம் குறித்து தெளிவுபடுத்திய மெரில் மெண்டிஸ், இந்த ஆண்டில் நமக்கு இன்னும் எல்னினோ நிலையின் அதிகபட்ச தாக்கத்தை காண முடியவில்லை. ஆகஸ்ட் மாதத்துடன் அதன் வளர்ச்சியை நாம் அவதானிக்க முடியும். எவ்வாறாயினும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள் ஆகும் போது இந்த எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியக்கூறு 80% அதிகமாகவே உள்ளது. இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நாடு முழுவதும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எல்னினோ நிலையின் தாக்கம் காரணமாக அடுத்த ஆண்டின் முதல் காலாண்டில் மீண்டும் மழை வீழ்ச்சி குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ள நிலையில் எனது பாதுகாப்புக்கும் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். இருப்பினும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதனூடாக உயிர் அச்சுறுத்தல்கள் இருப்பதையும் நான் அறிவேன் என
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த சமூகமும் நீதி மற்றும் நியாயத்தை தேடும் வழக்கு இது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளின் காரணமாகவே வெற்றிடங்களுக்கு நியமனங்களை வழங்குவது தாமதப்படுத்தப்பட்டது. குண்டு தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு விசாரணையின் தீர்வு வெகு விரைவில் வெளிவரும். நீதியை தேடும் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது எனது கடமையாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மலேசியாவில் பாதாள உலக தலைவரான கஞ்சிபானி இம்ரான் என்பவரை கைது செய்ய சமீபத்திய நடவடிக்கை தோல்வியுற்றது என கருத்துக்களை போலீசார் நிராகரித்துள்ளனர். அந்த நடவடிக்கையானது ஒரு வெளிநாட்டின் சட்டங்களையும் நடைமுறைகளையும் கையாள்வதை உள்ளடக்கி இருந்தது என்றும் கூறியுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொகான் ஒலிகலோ, வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்படும் போலீஸ் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட நாட்டின் சட்டங்கள் மற்றும் நெறிமுறைகளுக்கு இணங்கவே நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இலங்கை அதிகாரிகள் தங்கள் சொந்த அதிகார வரம்பில் செயல்படுவது போலவே ஒரு வெளிநாட்டில் செயல்பட முடியாது என்று விளக்கிய அவர், இந்த சூழ்நிலையை ஒருவர் தனது சொந்த வட்டாரத்துக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியின் புவியியல் மற்றும் நடைமுறைகளுடன் பரிச்சயமில்லாமல் இருப்பதற்கு ஒப்பிட்டுள்ளார். எனவே மலேசிய நடவடிக்கையை ஒரு தோல்வியாக கருதக்கூடாது என்றும், மாறாக வெளிநாட்டு சட்டம் மற்றும் செயல்பாட்டு நடைமுறைகளை கையாள்வதில் இலங்கை அதிகாரிகளுக்கு இது ஒரு கற்றல் அனுபவமாக அமைய வேண்டும் என்றும் ஒலிகல கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்டத்தின் இன்றைய தினம் வியாழக்கிழமை வரை 51 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 312 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை செம்மணியில் இதுவரையில் 105 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 552 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணியில் 1ஆம் கட்டத்தில் 9 நாட்களும் 2ஆம் கட்டத்தில் 45 நாட்களுமாக 54 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இந்நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 56 நாட்களுக்கு அனுமதி வழங்கிய நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 3ஆம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 3ஆம் கட்டத்தின் இன்றைய தினம் வியாழக்கிழமை 51வது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது புதிதாக 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 10 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டு 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என்று 105 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 552 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 540 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மனித புதகுழி வழக்கானது இன்று 3ஆம் கட்டத்தின் 51ஆம் நாள் யாழ் பிரதான நீதவான் கௌரவ லென்குமார் அவர்கள் முன்னிலையில் காலை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த அகழ்பணி பெற்றது. இதில் புதிதாக 8 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக இதுவரை 552 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன. அதில் அடையாளப்படுத்தப்பட்டவையில் புதிதாக 10 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டது. மொத்தமாக 540 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று பேராசிரியர் ராஜ்சோமதோ அவர்களினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டி இருப்பதனால் நீதிமன்ற கட்டுக்காவலில் காணப்படுகின்ற சான்று பொருட்கள் அது சம்பந்தமான அறிக்கைகள் தயாரிப்பதற்காக பரிசோதிக்கப்பட்டது, படங்கள் எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆர்டிஃபெக்ட்ஸ் 81 வரையான பிற சான்று பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதிலிருந்த படங்கள், தரவுகள் பேராசிரியரினால் குறிக்கப்பட்டது. அதே நேரம் மிகுதி பிற சான்று பொருட்கள் சம்பந்தமாக நாளை தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த ஆய்வு சம்பந்தமான விடயங்கள் தொடர்ந்து 52ஆம் நாள் அகழ் பணி நாளை நடைபெற இருக்கின்றது. 3ஆம் கட்டத்தின் அகழ் பணி 56ஆம் நாள் வருகிற 19ஆம் தேதியோடு நிறைவடை இருக்கின்றது. ஏற்கனவே இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதன்படி இந்த அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அதனை தொடர்ந்து இந்த
தொடர்ந்து செய்யப்படுகின்ற அகழ்வு சம்பந்தமான ஆதிடை சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரவன் அவர்களால் தாக்கல் செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாக்கல் செய்கின்ற போது அது சம்பந்தமாக அரசாங்கம் அதற்கான நிதி ஒதுக்கீடுமாக இருந்தால் இந்த நிபுணர்களின் அறிக்கைகளை வைத்துக்கொண்டு நிபுணர் குழுவின் அறிக்கைகளை வைத்துக்கொண்டு நிர்வாக கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டு அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த நிர்வாக கூட்டத்தில் அது சம்பந்தமாக தீர்மானிகள் தொடர்ந்து அகழ்பணி நடைபெறலாம் என்று நம்பப்படுகின்றது. எழுமாற்றான குழிகளுக்கு என்று அடையாளமிடப்படும் என்று சொல்லி கூறப்படும். அது உங்களுக்கு தெரியும், எழுமாற்றாக 2 குழிகள் அகழப்பட்டது. ஆனால் அந்த 2 குழிகளுக்குள்ளும் எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 2 குழிகளும் ஏற்கனவே ஜிபிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட இடங்களில் தோண்டப்பட்டன. அதை விடுத்து மற்ற பகுதிகளில் அகழ்வு செய்வது தொடர்பாக நிபுணர்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாளை தீர்மானிக்கப்பட்டு அது பற்றி நாளை கூறக்கூடியதாக இருக்கும். முன்மொழியப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று சட்டத்தரணிகள் சங்கம், தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன அமைப்புகளுக்கு இடையில் இன்று வியாழக்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள சட்டத்தரணிகள் சங்க காரியாலயத்தில் இடம்பெற்றது. தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம், முன்னிலை சோசலிச கட்சி, மக்கள் போராட்ட இயக்கம், சம உரிமை இயக்கம் உள்ளிட்ட வெகுஜன அமைப்புகளின் பிரதிநிதிகள் குழுவினர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.